ஹாய் கைஸ், இன்னைக்கு காலையில் என்னோடய ஃபேவரட் சட்னி தான். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்டாச்சு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சட்னி வச்சு சாப்பிட்ருவேன். நிறைய பேர் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் தான் இருக்குது. அதை தூக்கி போடுறதுக்கு அப்புறம் எதுக்கு அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும்? கருவேப்பிலைக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டுரும். வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு என்னை எதுக்குடா வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் இஞ்சி டீ போட்டு சூடாக குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற போல் இருந்துச்சு. வீட்டில் பார்த்தா கோதுமை மாவு தான் இருந்துச்சு. சரின்னு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு கப்பு வெல்லமும் எடுத்து நல்லா கரைச்சி மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் மாவை அப்படியே ஊற விட்டுட்டு அப்போ தான் புஷ்ஷுன்னு வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த குடமிளகாய் வாங்கிட்டு வருவோம்ல, அதில் அடிப்பகுதி 3 பார்ட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4 பார்ட்டாக இருந்துச்சுன்னா அது இனிப்போடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதை இந்த மாதிரி வெஜ்ஜு சாலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.